பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக உங்களை சந்திக்க தகுதியற்ற எனக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் இந்த வேத வசனத்தின் மூலமாய், ஆண்டவருடைய வாக்குறுதிகள் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம், நன்மைத்தனங்கள் வெளிப்படுகிறது என்பதை எங்களோடு கூட அநேகர் பகிர்ந்து கொள்கிறீர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. எனக்கு பிரியமானவர்களே, எசேக்கியேல் 36 அதிகாரம் 9வது வசனம், நான் உங்களுக்காய் இருக்கிறேன், உங்களை கண்ணோக்குவேன் என்கிறார் ஆண்டவர். எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பாருங்களேன், நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில அநேகர் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வந்தவர்கள் வந்த பாதையிலே திரும்பி போயிட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்துல யாருமே கடைசி வரை நம்மோடு வாழ்வதில்லை. யாருமே நம்ம கூட ஒத்து போவாங்களா அப்படின்னா, சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல கொஞ்சம் நாள் பயணிக்கிறவர்கள் அந்த பாதையில ஏதாவது ஒரு சில காரியங்கள் ஏதோ ஒரு விதத்துல அவர்களை பிரித்து கொண்டு போய்விடுகிறது. இங்க இருக்கிற நீங்க கூட ஒருவேளை இப்போ மனசுல அழுதுகிட்டு இருக்கலாம், என் மகன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், என் மகா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு, என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சுட்டா, ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஆனா ஒத்தாசைக்கு ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு நீங்க அழுதுகிட்டு இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீரையெல்லாம் காண்கிற கடவுள், உங்க வேதனையெல்லாம் அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்க மேல இறக்கம் வச்சிருக்காரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்காய் இருக்கிறேன், நான் உங்களுக்காய் இருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய இருதயத்தில் ஆனந்தத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய தொடுதல் உங்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசு ராஜா உங்க கூடவே இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? உங்க கண்ணீரை துடைக்க, உங்க வியாதியை குணப்படுத்த, உங்க பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டமான அனுபவங்களிலிருந்தும் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார், உங்களுக்கு விடுதலை தருவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் கூறுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், உங்களை கண்ணோக்குவேன். உங்களுக்காக இருக்கிறேன்பா, உங்களுக்காக இருக்கிறேன். நீங்க வேதத்தை திறந்து வாசித்தீங்கன்னா பைபிள்ல பாருங்க, ஒரு பாவியான பெண், அந்த பாவியான பெண் என்று அவளை கல்லறிந்து கொல்லும்படி எல்லாரும் கொண்டு வந்து போட்டாங்க. எல்லாரும் குற்றம் சாட்டினாங்க, இவ பாவி, இவ பாவி, இவ சாகணும், கல்லறிந்து கொல்லப்படணும். அந்த பெண் பரிதாபமா கிடக்கிறா, எல்லாரும் சாட்டுறாங்க குற்றம். ஆனா யோசித்து பாருங்க, ஒரு காலத்துல அதே பெண்ணை எத்தனையோ பேர் தேடி போயிருப்பாங்க, எத்தனையோ பேர் அவருடைய அழகுல மயங்கி இருப்பாங்க. ஆனா பிரச்சனை வந்த உடனே எல்லாரும் ஒரே பக்கம் நிக்கிறாங்க, அவ மட்டும் தனியா கிடக்கிறா. இன்னைக்கு கூட குடும்பங்கள்ல பாருங்க, சில நேரங்கள்ல பிரச்சனை இல்லாத வர நான் கூடவே இருப்பேன்னு சொன்னவங்கெல்லாம் பிரச்சனை வந்த உடனே விட்டுட்டு ஓடிடுவாங்க, கல் எடுத்துருவாங்க, தூக்கி எறிஞ்சிருவாங்க, யாருனே தெரியாதுன்றுவாங்க. ஆனா அப்பந்தான் ஒரு சத்தம் கேட்கும், நான் உனக்காக இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன், மகனே, என் மகளே, நான் உனக்காக இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கேன்பா. யார் உன்னை குற்றம் சாட்டினாலும், யார் உன்னை வேதனைப்படுத்தினாலும், யார் உன்னை தூக்கி எறிஞ்சாலும், யார் உன்னை புறக்கணித்தாலும் நான் உனக்காக இருக்கிறேன். தேவாதி தேவன் உங்களுக்காக இருக்கிறார். பிரதர், சிஸ்டர், இயேசு உங்களுக்காக இருக்கிறார். கைவிடப்பட்ட பிள்ளைகளே, உங்களுக்காக இருக்கிறார். உங்களுக்கு கண்ணோக்கி பார்க்கிற தேவன். அவர் கண்ணோக்கினால்
கண் நோக்கினார். தகுதியற்ற, பலவீனமான, தூக்கி எறியப்பட்ட, குற்றம் சாட்ட இந்த உலகம் துடித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்குகிறார். ஆண்டவர் அந்த பெண்ணை அந்த பொல்லாத குற்றம் சாட்டுகிற மனிதனிடமிருந்து, அந்த பொல்லாத குற்றம் சாட்டுகிற மனிதனிடமிருந்து ஆண்டவர் விடுவித்தார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், இனிமே பாவம் செய்யாத, சமாதானமாய்ப்போ. எனக்கு பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. உங்களை கண்ணோக்கி உங்களுக்காகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களை தூக்கி எறிந்த உலகத்தில் உங்களோடு இருக்கிறார். புறக்கணித்த உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார். கைவிடப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார். என்று உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. நீங்கள் இருக்கிற இடத்தில் அப்படியே வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே நீர் என்னோடு இருக்கிறீர், எனக்காக இயேசுவே நீர் இருக்கிறீர். என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீர், என் வேதனைகளை மாற்றுவீர், என் இருளின் வாழ்வை மாற்றுவீர், பாவம் நிறைந்த என் வாழ்வை மாற்றுவீர். இன்று எனக்கு ஒரு மீட்பின் பாதையை திறப்பீர். ஜெபிப்போம். எசேக்கியேல் 36:9, நான் உங்களுக்காயிருக்கிறேன், உங்களை கண்ணோக்குவேன். அப்பா, உங்க பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பதற்காய் உமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா. உங்க பிள்ளைகள் மேல தயவாய் நீர் மனம் இறங்குவீராக. உடைய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும், உடைய அற்புதங்கள் இறங்கட்டும், நன்மைத்தனங்கள் இறங்கட்டும், விடுதலையின் பாதைகள் திறக்கட்டும், வெற்றியின் பாதைகள் திறக்கட்டும், ஆசீர்வாதத்தின் பாதைகள் திறக்கட்டும். நான் உங்களுக்காய் இருக்கிறேன், உங்களை கண்ணோக்குவேன் என்று சொன்னவர் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே எங்கெல்லாம் பரிதவிக்கிறார்களோ அங்கெல்லாம் உடைய வல்லமை இறங்கட்டும். தயவும் கிருபையும் இறங்கி வருவதாக. அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். உடைய தெய்வீக ஆசீர்வாதம் யாவர் மீதும் இறங்கி வருவதாக. உம் நாம மகிமையடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. உங்களுக்காய் கடவுள் இருக்கிறார், அவர் உங்களை கண்ணோக்குவார். God bless you. மரியே வாழ்க. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 98118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.